நெக்ஸ்ட் ஜென் காணொளி நண்பர்களுக்கு இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இந்த தை மாதம் நமக்கு எப்படி பலன் இருக்க போகிறது அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்த்துருவோம். ஏன்னா ஒரு மாதத்துலையுமே சூரியன் மூவ் பண்ணும் போது சூரியன் தான் நம்ம ஆத்மகாரகன். அவர் எப்படி மூவ் ஆகிறாரோ அது பேஸ் பண்ணி தான் நம்ம எனர்ஜி ஜென்ரேட் ஆகும். அந்த எனர்ஜியை பேஸ் பண்ணி தான் நம்ம வாழ்க்கையை ஓடிட்டுருக்கு. அப்போது ஒரு ஆத்மகாரகனுடைய தன்மையை நம்ம மாத பலன்களாக பார்ப்பது அப்படின்னு வழக்கம் வைத்து கொண்டு இருக்கிறோம். இந்த தினப்பலன்கள் பார்க்கும்போது சந்திரனை வைத்துப்போம், மாத பலன்கள் பார்க்கும்போது இந்த சூரியனுடைய தாற்பயம். இந்த சூரியன் மகர ராசிக்குள்ளே போகிறார். உத்தராயண புண்ணிய காலம் அப்படிங்கிற விஷயம் ரொம்ப விசேஷமானது. ஏன்னாக்க தேவர்களுக்கு பகல் பொழுது ஸ்டார்ட் ஆகிடுதுன்னு அர்த்தமாயிடும். அப்போது சுறுசுறுப்பாக பல விஷயங்கள் உருவாகும் அப்படின்னும், காலபுருஷ தத்துவத்தினே 10வது இடமான கர்மஸ்தானத்துக்குள்ளார சூரியன் போகிறார். அந்த இடத்துக்கு போகும்போது நேச்சுரலி எல்லாருக்கும் தொழில், வருமானம், ஆதாயம் இதை பற்றின விஷயங்கள் எல்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் நல்லா ஜென்ரேட் ஆகிறதுக்கான வைப்ரேஷன் கிடைக்கும். அப்படிங்கிறதுனாலையும் இந்த தை மாதம் ரொம்ப உன்னிப்பாக நம்மளால் பார்க்கப்படும். அதுவும் இந்த வாட்டிக்கு சூரியன் சுக்கிரன் சேர்க்கையோடு இருப்பார் மகர ராசியில். தை மாதம் வரும்போது லக்னாதிபதியாக இருக்கக்கூடியது தனுர் மாதத்தில் தான் வரும். ஆனால் தனுவில் 6 மணிக்கு வர்றதுனால அந்த இடத்துல இருக்கும். அங்கே செவ்வாய் புதனும் சேர்ந்து இருப்பார்கள். ராகு 3ஆம் இடமான கும்பராசிக்குள்ளர, மீன ராசிக்குள்ளர சனி பகவானும், வக்கரகதியிலே மிதுன ராசிக்குள்ளர குருவும், சிம்ம ராசிக்குள்ளர நமக்கு கேதுவும் அமர இந்த கோச்சாரம் அப்படிங்கிற விஷயத்தில் இந்த கிரகங்கள் மூமெண்ட்டோட தை மாதம் பிறக்கிறது. தை பிறந்தால் வழி பிறக்கும் சார் அப்படின்னு நிறைய சொல்லுவோம் இல்லையா. ஏன்னா வளர்ச்சியை நோக்கிய பாதைகள். 3ஆம் இடம் லக்னத்திலிருந்து பார்க்கும்போது முயற்சி ஸ்தானத்தில் பெரிதாக திங்க் பண்ணணும்னு எண்ணங்கள் வரும். தன லாபத்தை கொடுக்கக்கூடிய ராகு அப்படின்னு எடுத்துக்கலாம். தனகாரகனான குருவினாலும் பார்க்கப்படுகிறார். அப்போது எல்லா விதத்திலும் நல்ல வளங்களை கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. அதனால தொழிலிலே எதிர்பாராத விருத்திகள் கிடைக்கும் அப்படின்னு எடுத்துக்கணும். அரசியல் வாழ்க்கையில் இருப்பவர்களுக்கு சில குழப்பங்கள் உண்டாகும். தங்கம், வெள்ளி போன்றவைகள் ஏறுமுகத்தை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை. அதுபோல் இயற்கை சூழ்நிலைகளே எதிர்பாராத மழை வளமும் வருவதற்கு வாய்ப்பு இந்த தை மாதத்தில் உண்டு. அப்படிங்கிறத மைண்டில் வச்சுட்டு நாம் ஒரு ராசிக்கும் எப்படி பலன் இருக்குன்னு பார்க்க போகிறோம். வாருங்கள். வணக்கம் துலா ராசி நண்பர்களே. உங்களுடைய ராசியின் லாபத்துக்குரியவர், அதுபோல் பாதகத்துக்குரியவரும் ஆன சூரியன் சுகஸ்தானம் என்கிற மகர ராசிக்குள்ளே போகிறார். இந்த சுகஸ்தானத்துக்குள்ளே போகிறவர் உங்கள் ராசிநாதனோடு சேர்ந்திருக்கிறார். சுக்கிரன் அங்கே உட்கார்றதுனாலே 4ஆம் இடம் அப்படின்னாலும் நார்மலாக இந்த மனை யோகனம் அப்படின்னு சொல்லக்கூடிய வாகனங்கள் அப்படிங்கிற விஷயத்தில் இருக்கார். வீடு கட்டுறதுக்கு விஷயங்கள்லாம் உங்களுக்கு வரும். சுகங்கள் எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணணும்னு வரும். புதுசாக கார் வாங்கணும்னு எண்ணம், மொமெண்டம், நிறைய மூமெண்ட்ஸ் கொடுக்குற பயணங்கள் எல்லாம் கொண்டு வரும். அதில் சில சிக்கல்களையும் கொண்டு வந்து நிற்கும். அதனால் கொஞ்சம் அந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் அனலைஸ் பண்ண பிறகு செய்யுங்க. அவசரப்படாதீங்க. அடுத்தவனை டெபியூட் பண்ணிட்டு அவனுக்கு ப்ளேம் பண்ணாதீங்க. உங்கள்கிட்ட ஒரு சின்ன பிரச்சனை ஒன்று வந்துடும். என்னால் செய்ய முடியல, அவனை வச்சு செய்கிறேன், ஆனால் பாருங்கள் அவன் என் அளவுக்கு செய்யலை அப்படின்னு கம்பேரிட்டிவ் அனாலிசிஸ் ஒன்று வந்துடும். அதை மட்டும் கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்கிடுங்க. அந்த மிஸ்பேரிட்டின்னு சொல்லுவோம். உங்களை மாதிரி அவங்களால வர முடியாது. அதனால் புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு கெப்பாசிட்டிக்கு மட்டும் அவங்ககிட்ட கொடுங்க. எல்லாத்தையும் அவங்ககிட்ட திணிச்சிங்கன்னா உங்களுக்கு காரியம் சொதப்பிடும். இதை நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. 5ஆம் இடத்துல குழந்தைகள் விஷயத்துல எல்லாம் நிறைய பெரிய பிரம்மாண்டமான ஃபங்க்ஷன்ஸ்லாம் உண்டு. சந்தோஷங்கள் எல்லாம் நிறைய இருக்க போகுது. அதனால் ஒரு மனசில் ஒரு இன்பம் அப்படிங்கிறது நிறைய இருக்கும். மகிழ்ச்சிகள் வருவதற்கு வாய்ப்பு. 3ஆம் இடம் செவ்வாயும் புதனும் சேர்ந்து அமர்ந்திருக்கிறாங்க. இந்த செவ்வாயும் புதனும் அமரக்கூடிய சூழ்நிலை எப்படி இருக்குதுன்னா உங்களுக்கு பணத்தை கொடுப்பதாக இருக்குது. ஆபரண சேர்க்கைகள்லாம் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. நல்ல சுப செலவுகள் எல்லாம் இருக்குது. கொஞ்சம் புத்தி தடுமாற்றங்கள் உண்டு. யோசித்து செய்யுங்க, அவ்வளோதான். குரு உங்கள் ராசியை பார்க்குறாரு. வக்கரகதியில் இருந்தாலும் பார்வை உங்கள் மேலே இருக்குது, 9ஆம் பார்வையாக.
லாபஸ்தானத்தில் இப்போ கேது உட்கார்ந்துருக்கிறாரு. இந்த 2 பேரும் ஞானகாரங்களாக இருக்கிறாங்க. இப்போ நீங்கள் செய்ய வேண்டியது நல்ல அழகாக அனலைஸ் பண்ணி எக்ஸிக்யூஷன் கொடுங்க. வேறு ஒன்றும் வேண்டாம். இந்த மாதம் எல்லாமே நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். நீங்கள் எப்படி வேணால் என்னுடைய ஒர்க்கெல்லாம் இது தான், எனக்கு லாபங்கள் வரக்கூடிய விஷயங்கள்லாம் இதுதான், வேலை கிடைக்க போகுது, சுப செலவுகள் நடக்கப் போகிறது, இது அனலைஸ் பண்ணுறதுக்கு கெப்பாசிட்டி ஆஃப் மைண்ட் செட் மட்டும் கொடுத்துக்கணும். புத்தியை கரெக்டாக வச்சுக்கிட்டு நம்ம அதை ப்ரொசீட் பண்ண ஜெயிக்கலாம். ஏன்னா சனி பகவான் உங்களுக்கு 6ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறார், சத்ருஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கிறார், யோகஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கிறாரு, லக்ஷ்மி வரப்போகுது, பணம் வரப்போகுது. ஸோ எல்லா விதத்திலும் பணத்தை திரட்டி கொடுக்கக்கூடிய குஜர் இங்கே உட்கார்ந்துருக்கிறாங்க. அப்போ எல்லாம் பணம், 3ஆம் இடத்துக்காரர், 6ஆம் இடத்துக்காரர், பார்வை பலங்கள் எல்லாமே நல்லா இருக்குது இல்லைங்களா? அப்போ நல்லா இருக்குன்னு தானே சொல்லணும். அப்போ நல்லா இருக்குன்னா என்ன பண்ணணும்? ஓவராக அதோடைய ஃபோர்ஸை இன்க்ரீஸ் பண்ணாமல் இருக்கிற லிமிட்டேஷனோடு கரெக்டாகவே கிராப் பண்ணிக்கணும். அவ்வளோதான் ட்ரிக்கு. வரக்கூடியதை கரெக்டாக அக்கௌண்டபுளாக கொண்டு போய்க்கணும். புத்தியை கரெக்டாக வச்சுக்கணும். புதன் தான் உங்களுக்கு 12ஆம் இடத்துக்காரர். அதனால் புத்தியை நிறைய ஷார்ப்பாக பண்ணிட்டு அவர் 3ல் போய் உட்காந்துட்டார். முயற்சியில் சில பிரச்சனைகளும் பண்ணுவார். அங்கே மட்டும் கொஞ்சம் டியூன் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு வளமும் நலமும் கொடுக்கக்கூடிய நல்ல மாதமாக அமையும். நல்லது நடக்கும். நல்லதே நடக்கட்டும். வாழ்க வளத்துடன்.